நீதி சிங்களவருக்கு ஒரு நீதியா முறைப்படி அனுமதி எடுக்காத முறைப்படி அனுமதி எடுக்காத யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை நல்லூர் மிக ஒரு உன்னதமான புனித பூமியாக எல்லா மதத்தவர்களாலும் போற்றப்படுற இடம். அப்ப இந்த எல்லா மதத்தவர்களுமே இதை போற்றி இந்த சர்வதேசத்திலே நல்லூர் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய புனித பூமியாக கருதப்படுகிறது என்று சொன்னால் ஜோகர் சுவாமிகள் என்ற ஒரு பெரிய புனித முருகனும் விளையாடிய இடம் நல்லூர். இந்த இடத்திலே சித்தர்களும் முக்தர்களும் முருகனும் விளையாடிய இடம். இந்த இடத்திலே நல்லூரை கும்பிட்டு நீ பாடு, அதனாலே நாட்டில் உள்ள பிணிகள் ஓடும் என்று சொல்லியிருக்கிறார். இதான் அந்த கோட்டல் அசைவ கோட்டல் பாருங்க. அந்த கோட்டல் அசைவ கோட்டல் பாருங்க. இதை நீக்க கோரித்தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை நல்லூர் மிக ஒரு உன்னதமான புனித பூமியாக எல்லா மதத்தவர்களாலும் போற்றப்படுற இடம். அப்ப இந்த எல்லா மதத்தவர்களுமே இதை போற்றி இந்த சர்வதேசத்திலே நல்லூர் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய புனித பூமியாக கருதப்படுகிறது என்று சொன்னால் ஜோகர் சுவாமிகள் என்ற ஒரு பெரிய புனித. வணக்கம். இது வந்து இந்த சைவ சூழல்ல வந்து ஒரு மாமிச உணவு கடையை திறந்திருக்கிறேன். இந்த சைவ சூழல்ல நாளைக்கு ஆனப்பந்தியில இருந்து கல்வியங்காடு வரை மாமிச கடைகள் இந்த இடத்துல பிறந்து இந்த சமுதாயத்தை வளர்த்திருக்கிறார். அதை விட நாவலர் அவர்கள் பிறந்த இடமும் இந்த சைவத்தை தொன்மையா காலத்திலிருந்து வளர்த்திருக்கிறார். அந்த இடத்துல வந்து இந்த மாமிச கடையை திறந்திருக்கு. ஆனா உண்மையில என்ன பொறுத்தளவுல கடை உரிமையாளரை நாங்கள் குற்றம் சாட்ட முடியாது. அவர் யாரோ அவருக்கு தெரியாமல் இருந்திருக்காங்க. நல்லூர் அங்கதானே இருக்கு, நான் இதுல கடையை திறக்கிறேன் தான் நினைச்சிருப்பேன். அவருக்கு இந்த நிலப்பாடு விளங்காம இருந்திருக்கலாம். அவர்ல தவற விட அவருக்கு இந்த அனுமதியை வழங்க இருந்த நிர்வாகிகள் தான் இந்த பிழை இருக்கு என்று சொன்னா அந்த நிர்வாகிகளுக்கு இந்த பிரதேசத்தின் அமைப்பு, இந்த பிரதேசத்தின் கோலம், இந்த சூழல், இந்த புனித பூமி எண்ணங்கள் அவைக்கு இருந்திருக்கணும். உங்களுக்கு தெரியும், நல்லூர் திருவிழா தொடங்குதல்னா காலாஞ்சி மாநகர சபை தவிசாளர் ஆணையாளரை கூப்பிட்டு தான் கொடுக்குறது. அப்ப அவ்வளவு தூரம் அதுல எந்த மதத்தவராக இருந்தாலும் அவற்ற கையில காலாஞ்சி கொடுக்குற அளவுதான் எங்களுடைய சூழல் இருக்கு. அதை கூட மதிக்காமல் அவருக்கு விளங்கப்படுத்தி இதை ஒரு சைவ கடையா திறவுங்க என்று சொல்லி ஒரு ஆலோசனையை சொல்லி இருந்தா கூட அவர் செய்திருப்பார். உண்மையில அவரோட நாங்கள் அவருடைய எந்த ஒரு எதிர்ப்பையும் நாங்கள் நான் என்ன பொறுத்தவரை அவருக்கு எதிராக நான் எதிர்ப்பை தெரிவிக்க விரும்பல. அவருக்கு அனுமதி வழங்கின இந்த நிர்வாகம் வந்து தமிழ் மக்களை பல இடங்களும் உயர் அதிகாரிகள் வந்து குழப்பிக்கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த உயர் அதிகாரிகள் பிள்ளையான செயல்பாடால தமிழர்கள் எங்களுக்குள்ளேயே குத்துப்பாடுகளை ஏற்படுத்தி எவனொருவன் எங்களை விழுத்த வேண்டும் என்று நினைக்கிறான் அவனுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த வகையிலே தமிழர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய ஒரு இனவாதத்திற்கான அடிப்படை படி ஒன்று போடப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இதை சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டும். அந்த வியாபாரி கால உரிமையாளரிடம் போய் மிக ஒரு அவரிடம் கதைச்சு அவருக்கு இந்த சைவ உணவகமா திறந்தா கூட மிகப்பெரிய வருமானம் பெற இடம். அப்ப அந்த வகையில அதை ஏற்படுத்த சொன்னா நிறைய போற இடம் நல்லூர் திருவிழா நேரம். அப்ப மச்ச சாப்பாடை வாங்கிக்கொண்டு பிள்ளைகளுக்கு தெரியாது, பெண்களுக்கு தெரியாது, வாங்கிக்கொண்டு பெண்களிடம் பிள்ளைகள் ஒரு கும்மாளம் அடிக்கிற இடமா கூட இது மாறிப்போம். மற்றது இப்ப சிங்களவர்கள் வந்து இதுல தாங்கினா பியர் என்ன விஸ்கி என்ன ஒரு சாராய நடக்கிற கலையபரம் இருக்கு. அப்ப இதுகளையெல்லாம் உருவாக்கி எங்களுக்கு ஒரு முரண்பாட்டுக்கான நிலப்பாடுதான் இந்த கடையை காண அனுமதி வழங்க. தயவு செய்து இந்த கடை உரிமையாளர்ல நான் தப்பு சொல்றது என்ன பொறுத்தவரையில 50-60% மேல அவர்கிட்ட சொல்லிடாது. இதை வழங்கினவன் இதை திருத்தி இது ஒரு சைவ கடை அவர்கிட்ட பொருளாதாரத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் அவருக்கான சரியான உரிமையை வழங்கி அவர் சைவ உணவகத்தை நடத்த வேண்டும் என்றால் நல்லூர் பிரதேச சபையிலும் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. பிள்ளையா கோயிலுக்கு முன்னால மச்ச கடையை திறந்தீங்க
அதுக்கு அடிப்படையில எதிர்ப்பு தெரிவித்து அது நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அண்மையிலே அந்த இடத்துல திரும்ப மற்ற இதுகள் பீசா அதுகள் போடுற அளவுக்கு வந்திருக்கு. அது என்ன நிலப்பாடு உண்மையில எனக்கு விளங்கல. அதற்கு எதிராகவும் நாங்கள் ஒரு உண்மையில இந்த கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இந்த இடத்துல இந்த உரிமையாளருக்கு சரியான முறையில பொருளாதார நஷ்டம் ஏற்படாமல் மாநகர சபை இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் என்று நான் கேட்கிறேன். அவர்களை தான் நான் வன்மையா கண்டிக்கிறேன். சரியம்மா, நன்றியா. நல்லூர் எங்கள் அடையாளம். நல்லூரின் புனிதம் மாசுபடுத்துவதற்கு காரணமாகிவிடலாகாது. ஜோகர் சுவாமிகளும் செல்லப்பா சுவாமிகளும் நல்லூர் முருகனும் விளையாடிய இடம் நல்லூர். இந்த இடத்திலே சித்தர்களும் முத்தர்களும் முருகனும் விளையாடிய இடம். இந்த இடத்திலே நல்லூரை கும்பிட்டு நீ பாடு, அதனாலே நாட்டில் உள்ள பிணிகள் ஓடும் என்று சொல்லியிருக்கிறார் ஜோசாமிகள். அவ்வாறான நாட்டில் உள்ள பிணிகள் ஓடக்கூடிய இந்த மண்ணிலே அசைவ போசனை, அசைவ உணவகங்கள், அசைவ பாவனை, வேறு அநாகரிகமான செயல்கள் நடைபெறுவது முற்றாக தடை செய்யப்பட வேண்டும். இது சம்பந்தப்பட்டோர் இது தொடர்பாக நன்றாக ஆராய்ந்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ தவறு நடந்திருக்கின்ற காரணத்தினால் அனுமதி கொடுத்து விட்டார்கள். இந்நிலையில் இப்பொழுது கூட அந்த சம்பந்தப்பட்டோர் நாங்கள் இந்த விடயத்திலே நாங்கள் முக்கியமான புனிதத்தன்மையை நாங்கள் மதிக்க தவறி இருக்கின்றோம், ஆகையாலே நாங்கள் சைவ உணவாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தி வருமாக இருந்தால் அது போற்றத்தக்க விடயம். அது சம்பந்தப்பட்டவர் இன்றைய இந்த போராட்டத்தின் பின்னராவது வந்து தவறு நடந்துவிட்டது, இனி அதை திருத்திக் கொள்கின்றோம், இனி அந்த உணவகம் சைவ உணவகமாக மாறும் என்ற செய்தியை தருவார்களாக இருந்தால் அது நல்லூருக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அப்படியாக மீறி நடப்பார்களாக இருந்தால் நல்லூர் மண் நிச்சயமாக தண்டிக்கும். அதை அவர்கள் உணர்வார்கள். காலங்கடந்தாவது தண்டிக்கப்படுவார்கள். ஆகவே இந்த மண்ணிலே அசைவ போசனைகள், அசைவ உணவகங்கள், அசைவ பாவனைகள், அநாகரிகமான செயல்கள் இங்கே நடத்துதல் ஆகாது 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 என்று சொல்லிவிடவில்லை. தெரியாமல் இந்த கடதுரத்துக்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை. இப்படியான எங்களை ஏமாற்றி, அதுவும் நல்லூர் புண்ணிய தேசம், அந்த புண்ணிய மண்ணில இவர் விற்கிற சாப்பாடு அந்நிய தேசத்தை வேறு வாங்கி வந்து ஆர்வசாமி கோயிலுக்கு பஸ்ல இருந்து சாப்பிடும் பொழுது அந்த பாசல்களை வெளியில போடும் பொழுது அந்த பாசல்களில் இருந்து எச்சம் பெறுகிறது. என்ன மச்ச எச்சம்? அந்த மச்ச எச்சத்தாலை அந்த வீதி, அதாவது இந்த உலகத்திலேயே இதை திருவீதி என்று சொல்றது. விழா காலத்தில் செருப்பு போடாமத்தான் இருக்காங்க. 365 நாள் காலத்தில் கிட்டத்தட்ட முக்கா வருஷ காலமும் புனித பூமி. கந்த புராணம் படம் இங்கே படிக்கப்படுகிறது. அந்த கந்த புராணம் படித்து முடித்துதான் திருவிழா 6 நாட்கள் துவங்குகிறது. அப்படியான ஒரு கந்த புராணம் படித்த ஒரு பெரிய புலவர்கள் படித்த இடத்துல இந்த மாமிச கலந்த போட்டது பெரிய தவறு. முன்பு ஒரு நாள் இங்கே செம்மணி போன வழியில அந்த கிட்டு பூங்கா பக்கத்துல ஒரு கோழிக்கடை போட்டிருந்தார். நீங்கள் அறிஞ்சிருக்குமா? 3 வருஷத்துக்கு முதல் 4 வருஷமாக அந்த கோழிக்கடையும் மாநகர கொடுத்து பொலிசம் படுத்திருந்தது. ஒவ்வொரு நாள் வித்தது. ஆனால் பிற நடவடிக்கை எடுத்து அந்த கோழிக்கடை அகற்றப்பட்டுள்ளது. இது ஒன்றில் முழுக்க அகற்றப்படவும், அப்படி இல்லாட்டிக்கு சைவ தனி உணர்வாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மாநகர சேவை ஆட்கள் மூலம் மேற்பார்வையை நடத்த வரும். அகற்றும் வரையும் இந்த போராட்டம் தொடரும்
என்பதை ஆணித்தரமாக சொல்ல நான் ஒரு சைவ மகன். இந்த ஆலயத்தில் திருப்புகழ் காலையும் மாலை மோதுறவன். இன்னும் ஒரு காட்சியும் கண்டது. நாளை காலை அந்த காட்சியை பற்றி உங்களோட பகிர்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக வீடியோ எடுத்த அவளுக்கு நன்றி சொல்லி விட மாநகர சபையே தூங்காது. எங்கள் கலாச்சாரத்தை தமிழர்களின் அடையாளம். யாழ் மாநகர சபையே தூங்காதே. யாழ் மாநகர சபையே ஐவர்களுக்கு ஒரு பதில் சொல். யாழ் மாநகர சபையே நல்லூரானின் வாசலில் மாற்றுவத்தி இலக்கு. நல்லூரானின் வாசலில் நல்லூரானின் வாசலில் நல்லூரானின் வாசலில் ஆட்கள் கூட வாங்குற போல அது போல சார் நமது ஆர்ப்பாட்டம் தமிழர்களின் கலாச்சார பூமியில் தமிழர்களின் கலாச்சார பூமியில் மூடு மூடு இதுல இருக்கு பாருங்க அந்த சாப்பாட்டு கடை இன்னைக்கு கடைக்குள்ள புறப்புறம் மாநில சபைக்கு முன்னாடி மாநில சபைக்கு முன்னூறு தான் அந்த கடை அங்கே வர
நல்லூரங்கள் 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 மூடு 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 நல்லூரங்கள் நல்லூரங்கள் கலாச்சார பூமியில் கிடைக்காதே குழப்பாதே 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 நல்லூரங்கள் 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 அசைவ உணவத்தை அசைவ உணவத்தை அசைவ உணவத்தை அசைவ உணவத்தை நல்லூரங்கள் கலாச்சார மண்ணில் பன்னாட்டு பொம்மைகள் இருக்கு கலாச்சார மண்ணில் கலாச்சார மண்ணில் கலாச்சார மண்ணில் நல்லூரங்கள் சைவ தமிழ் நல்லூரங்கள் சைவ தமிழ் அடையாளம் நல்லூரங்கள் சைவ தமிழ் அடையாளம் நல்லூரங்கள் சைவ தமிழ் அடையாளம் நல்லூரங்கள் சைவ தமிழ் அடையாளம் ஆணையாளரே 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 மாநகர சபையே அனுமதி வழங்கியவாறு மாநகர சபையே அனுமதி வழங்கியவாறு மாநகர சபையே மாநகர சபையே மாநகர சபையே அனுமதி வழங்கியவாறு மாநகர சபையே அனுமதி வழங்கியவாறு மாநகர சபையே அனுமதி வழங்கியவாறு ஆணையாளரே 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 நல்லூரங்கள் 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 அசைவ உணவத்தை 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 ஆணையாளரே 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 அனுமதிக்கின்ற உணவத்தை நல்லூரங்கள்
நாளைக்கு முன்னால இறைச்சி கடை கொடுப்பாரு. அதுவும் பாலாஜி சைவம் வந்து கடைசி போட்ட சந்திரன் காலம் சிங்கள பேரவாத அசைவ உணவகத்தை உடனே மூடு. அனுமதி இல்லை. போலீசார் வெக்கப்படணும். அசைவனோட உடனே போட்டுங்க. சாதாரண பொதுமக்கள்
Shame on you. Policy This is லஞ்சா. an illegal business. நீதி That's விரோதி not நீதி the விரோதி கடை Go to the illegal court. illegal நீதி We are going விரோதி to go to the கடை court. நீதி விரோதி கடை நீதி விரோதி கடை லஞ்சா Shame on லஞ்சா you. Shame on you. shame on you லஞ்சா நீதி For the விரோதி கடை Sinhalese community. Shame on you. This multinational company. Shame on you. What a shame. illegal நீதி விரோதி லஞ்சா நல்லூரின் புனிதத்தை எடுக்காதே நல்லூரின் புனிதத்தை நல்லூரின் புனிதத்தை நல்லூரின் புனிதத்தை மூடு 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 வணக்கம். சைவ அமைப்புகளுடைய ஏற்பாட்டிலே இன்றைய தினம் நல்லூர் ஆலய வாசலிலே அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு அண்மையிலே திறக்கப்பட்டிருக்கின்ற இந்த அசைவ உணவகம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நல்லூர் ஆலய வாசலிலே ஆரம்பித்து நல்லூர் எங்களுடைய புனித பூமி, அதனுடைய புனிதத்தையும் கலாச்சாரத்தையும் சமய விழுமியங்களையும் பின்பற்றித்தான் இங்கே இவ்வளவு காலமும் அனைத்து மக்களும், குறிப்பாக நாங்கள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஒரு சிங்கள கல்தேசிய கம்பெனி இங்கே வந்து நல்லூரான் வாசலிலே மாட்டிறைச்சியையும் விற்கக்கூடிய, அசைவத்தை விற்கக்கூடிய உணவகத்தை நடாத்தி கொண்டிருப்பதை நீங்கள் இந்த பின்னணியிலே பார்ப்பீர்கள். அந்த உணவகத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா போலீசார் இங்கே அணிவகுத்து நிற்பதையும் நீங்கள் வெட்கக்காரான செயலாக இங்கே பார்ப்பீர்கள். அந்த அடிப்படையிலே இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நல்லூர் ஆலய முன்றலிலே ஆரம்பித்து இவ்விடத்தை வந்தடைந்து யாழ் மாநகர சபை வாசலிலே மாநகர சபையை நோக்கி எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என்ற அடிப்படையிலே எங்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்த 4 யாழ் மாநகர சபை ஆணையாளரை சந்தித்து இவ்வளவு நேரம் அங்கே கலந்துரையாடி இருக்கிறோம். மாநகர சபையை பொறுத்தவரையிலே இந்த அசைவ உணவகம் எந்தவித அனுமதியையும் இந்த நிமிஷம் வரை பெறவில்லை. அனுமதி இல்லாமல் அவர்கள் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உணவகத்தை திறந்து செயற்பட ஆரம்பித்த பொழுது யாழ் மாநகர சபை ஆணையார் உள்ளிட்ட சுகாதார பகுதியினர் இதனை அவதானித்து இதனை பார்த்து அதற்கு அடுத்த கட்டமாக 13ஆம் தேதி ஒரு கடிதத்தை வழங்கி இருக்கிறார்கள். அந்த கடிதத்தை நாங்கள் பார்வையிட்டோம். அந்த கடிதம் இந்த கல்தேசிய அசைவ உணவகத்துக்கு வழங்கப்பட்ட கடிதம். அனுமதி பெறும் வரை இந்த அசைவ உணவகத்தை மூடுமாறு ஆணையாளர் கையெழுத்திட்டு கடந்த 13ஆம் தேதி வழங்கப்பட்ட கடிதத்துக்கு கூட அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையை இப்பொழுது கூட எடுக்கவில்லை. மாநகர சபை ஆணையாளருடைய அந்த அறிவுறுத்தலை கூட செவிமடுக்காத ஒரு இனவாதத்தை, மதவாதத்தை தூண்டுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கிறது. அதன் பிற்பாடு தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய 2வது அறிவுறுத்தலையும் வழங்கியதன் நிமித்தம் இப்பொழுது இவர்கள் கடந்த திங்கட்கிழமை அனுமதியை வேண்டி விண்ணப்பத்தை மாநகர சபையிடம் கையளித்திருக்கிறார்கள். அதற்குரிய 1வது வழக்கு தாக்கல் நாளைய தினம் நீதிமன்றத்திலே நடைபெற இருக்கிறது. யாழ் மாநகர சபை தன்னுடைய துணை விதிகளுக்கு ஏற்ப சுகாதார பகுதியினர் தங்களாலான நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். அவர்களுடன் கலந்துரையாடும் பொழுது நாங்கள் தெரிந்து கொண்ட அந்த விடயம், அந்த அடிப்படையிலே சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் உத்தரவுடன் தான் இந்த அசைவ உணவகத்தை மூட முடியும், வேறு எந்த வழிகளிலும் மூட முடியாது என்பதையும் தெரிந்து கொண்டு அவர்கள் எந்தவித ஒரு அடிப்படை மனிதாபிமானமும் இல்லாமல், எந்த ஒரு விழுமியங்களும் இல்லாமல் இந்த பல்தேசிய நிறுவனம் இப்படியான ஒரு அடாவடியான ஆக்கிரமிப்பான செயலை இங்கே செய்து கொண்டிருக்கிறது. ஆக இதனை நாங்கள் சைவ அமைப்புகள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம். சைவ அமைப்புகள், சைவ மக்கள் தங்களுடைய கடிதங்களை உத்தியோகபூர்வமாக கடித தலைப்புகளிலே மாநகர சபைக்கு கையளிப்பதன் ஊடாக சமூக பொறுப்புணர்வோடு அனைவரும் நடந்து கொள்ள முடியும்.
முடிந்தளவு அனைவரும் இதற்கான எதிர்ப்பை சமூக வலைத்தளங்களிலும் அவர்களுடைய முகப்புத்தகத்தில் கூட அடியேன் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறேன். அந்த எதிர்ப்புகளை நீங்கள் பதிவு செய்து இதே ஒரு மக்கள் போராட்டமாக நாங்கள் சமூக ரீதியிலே முன்னெடுப்பதன் ஊடாகத்தான் நீதியை நிலைநாட்ட முடியும் என்ற விடயத்தை சொல்லி நாங்கள் இன்றைய இந்த போராட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கின்றோம். நன்றி.